கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் அற்புதமான ஆச்சரியமான தேவனுடைய படைப்புகள். அவருடைய கையிலே நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவரால் படைக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவருடைய சொந்த ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றெல்லாம் உங்களையும் என்னையும் குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்று நாம் சொல்லலாம், ஐயா நான் இருக்கிற சூழ்நிலை அப்படியா இருக்கிறது, நான் இருக்கிற கண்டிஷன், என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு வழியே இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சின்னவனை ஆயிரமாய் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாக நடப்பிப்பேன் என்றாரே. ஒருவேளை இன்று அது ஏற்ற காலமாய் இராமல் இருக்கலாம். இதுவரை அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு திருப்புமுனையின் நாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பிப்பார். நிச்சயமாக விசுவாசியுங்கள். கர்த்தர் நீங்கள் என்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீரின் போராட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். அது அவருடைய அற்புதமான முறை, அதுதான் அவருடைய வழிமுறை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை குப்பையிலே கிடந்தாலும் சரி, குப்பையிலே கிடக்கிறவர்கள் போல இருந்தாலும் சரி, நம்பிக்கை எல்லாம் சாம்பலாய் எரிந்து போய்விட்டது, நான் இப்பொழுது சாம்பலில் கிடக்கிறேன், நீங்கள் குப்பையில் கிடக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, இந்த கர்த்தர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து, எல்லாம் முடிந்து போன அந்த ஆஸ்கீப், குப்பை சாம்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜீரோ லெவல்ல இருந்து எடுத்து ஒருவனை ஹீரோவாக மாற்றுகிறது அவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது இவருக்கு லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அதை மாற்றி பேசாதீர்கள். அந்த தைரியம், அந்த விசுவாசமே உங்களை அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் கொண்டு செல்லும். அந்த விசுவாசமே உங்களை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற்றும் என்று சொன்னால் அதில் மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, நீ எங்கே அடைபட்டு கிடந்தாலும் சரி, எங்கே ஒருவேளை தானியேலை போட்டு சிறை பிடித்து வரப்பட்ட ஒரு கூட்டத்திலே இருப்பது போன்ற நீ இருந்தாலும் சரி, ஒருவேளை யோசேப்பை போன்று பல நெருக்கடியான சூழ்நிலைகளை தாண்டி, குண்டுகளையும் குழிகளையும் கேவலத்தையும் அவமானத்தையும் தாண்டி, சொந்த குடும்பமே உங்களை கைவிட்ட பரிதாபமான சூழ்நிலையிலே, ஒருவருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத இருட்டு சிறையிலே நீங்கள் அடைபட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பன்றி சாப்பிடுகிற உணவை கூட சாப்பிட முடியாமல் இருந்த அந்த கெட்ட குமாரனும் இந்த அற்புதமான தகப்பனுக்கு பிறந்தவன். அவனுக்காக ஒரு மாளிகை காத்திருந்தது, அவனுக்காக தகப்பனுடைய செல்வம், சுகம், சொத்துகள் எல்லாம் காத்திருந்தது, எல்லாமே அவருக்காக காத்திருந்தது. ஆனால் அவன் விஷயம் புரியாததினால், அவன் புத்தி தெரியாததினால், அவன் பாருங்கள் ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் எழுந்து, நான் தகப்பனிடத்திற்கு போவேன். அதுவரை இந்த நாள் இவ்வளவு நாள் என்ன நினைக்கலையா தம்பி? இதுவரை நீ அப்படி யோசிக்கவே இல்லையா? அப்படி திங்க் பண்ணாமலோ இருந்துட்டியா? பிசாசு இப்படித்தாயா உலகத்தின் ஜனங்களின் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். புத்தி தெளிந்த பொழுது அவன் எழுந்து, அவன் இப்படியாக நான் திரும்பி, மனம் திரும்பி என் தகப்பனிடம் போய் நான் பேசுவேன் போகும் பொழுது அவன் வாழ்க்கையில் வெற்றி திருப்புமுனை வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் எழுந்து, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவருக்கு திருப்புமுனை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கென்று சொந்த ஜனம், தேவனால் பிறந்தவர்கள், பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் மறந்து விடாதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள் இந்த தைரியம்.
தைரியத்தையும் இந்த விசுவாசத்தையும் பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்பது உங்களுடைய விதிமுறை, உங்களுக்குள்ள நியமம். ஐயா, உங்களுக்கு எழுதப்பட்ட சரித்திரத்தின் வெற்றி திருப்புமுனையே இதுதான். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தோற்று போகாது. உங்க ஸ்டாண்டர்ட, உங்க பொசிஷனை, வாழ்க்கையில் உங்க அந்தஸ்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், திருடுகிறவன் உங்க பக்கமே வரமாட்டான். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுவீர்கள்.